தரம் விவகாரத்தில் தொடர்ந்து இன்றைக்கு மேல்முறையீட்டு மனு மீது விசாரணையானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 தரப்பிலிருந்தும் வாத பிரதிவாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். தொடர்ந்து விவரங்களை வழங்கி வருகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் கிட்ட தொடர்ந்து பேசலாம். ராஜேஷ், தொடர்ந்து அரசு தரப்பு, தர்கா தரப்பு, அதனை அடுத்து மூல மனுதாரர் 3 தரப்பிலிருந்தும் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டது. நீதிபதிகள் தரப்பிலிருந்தும் பல கேள்விகளையும் எழுப்பியிருந்தாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் இந்த விசாரணை தொடரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? இன்றைக்கே உத்தரவு ஏதாவது பிறப்பிக்கப்படுமா, இல்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கௌதமி, இந்த வழக்கினுடைய விசாரணை இன்னும் அரை மணி நேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இது தமிழ்நாட்டின் ஒரு சென்சிட்டிவ் வழக்கு, அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு என்பதனாலே நீதிபதி அனைத்து தரப்பினருடைய அந்த கருத்துக்களையும் மிகுந்த கவனத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார். இடையிடையே தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்றால் இது மத சம்பந்தப்பட்ட ஒரு வழக்காக இருக்கிறது. ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் கூட இது அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பதனாலே நீதிபதி கவனத்தோடு இந்த வழக்கை விசாரித்து வருகின்றார். தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர், அதே போல தர்கா தரப்பிலிருந்து ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மற்றும் மனுதாரர் தரப்பு இந்து அமைப்புகள் தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் என்று 3 தரப்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்கள், நேற்றைய தினம் நடந்தது என்ன என்பது குறித்தெல்லாம் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னிலையிலே விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீதிபதி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க இன்னும் சற்று நேரத்தில் பிறப்பிக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நீதிபதிகள் தங்களது அறையிலே இந்த உத்தரவை பிறப்பிக்க இருக்கின்றார்கள். எனவே இந்த விசாரணையானது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. அதாவது 3 தரப்பினருடைய அந்த தகவல்களும் முழுமையாக கேட்டறியப்பட்டிருக்கிறது. அவர்கள் தரப்பிலே இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் முழுமையாக முன்வைக்கப்பட்டு அதுக்குரிய விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக நீதிபதிகள் சொன்ன அந்த வார்த்தை என்பது மத நல்லிணக்கம் மிக மிக அவசியம். ஒரு தரப்பினருக்காக மற்றொரு தரப்பு காயப்பட்டால் அவர்கள் அதனை ஒரு காயமாக எடுத்துக் கொள்வார்கள். அதன் பிறகு மத நல்லிணக்கம் எப்படி ஏற்படும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதே போல இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமான விஷயத்தில விலக்கு ஏற்றுவது என்பது அவர்கள் வருடத்தில் ஒரு நாள் தானே கேட்கிறார்கள். அதை கொடுப்பதால் தர்காவிற்கு அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். எனவே இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நடைபெறப் போகிறது, நீதிபதி ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலை மற்றும் மலையை சுற்றிய பகுதிகளில் பதற்றம் தற்போது வரை நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. கார்த்திகை தீபம் முடிந்து விட்டாலும் கூட அந்த மலை உச்சியிலே தாங்கள் நினைத்ததை போல அந்த தீபத்தை ஏற்ற முடியவில்லை. 100 ஆண்டுகளாக நாங்கள் இதற்கு முன்பு 100 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஒரு இடத்திலே ஏற்றி வந்தோம். ஆனால் தற்போது அந்த இடத்திலே ஏற்ற முடியவில்லை. உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு அருகிலே தான் நாங்கள் தற்போது தீபத்தை ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் மீண்டும் அந்த பழைய இடத்திலே வழிபாடு செய்வதற்கு, பழைய இடத்திலே தீபத்தை ஏற்றுவதற்கு எங்களுக்கு முறையான அனுமதி வேண்டும் என்று இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் தொடர்ந்து வாதங்களை வைத்து வருகிறார்கள். இதனை அனைத்தையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி தற்போது தீர்ப்பினை வழங்க இருக்கின்றார். இது ஒரு இடைக்கால தீர்ப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அனைத்து தரப்பு விசாரணையும் நிறைவு பெற்றிருக்கிறது. அரசு தரப்பில் சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால், நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் கூறிய அந்த தீர்ப்பு என்பது ஒரு ஒருதலை பட்சமான ஒரு தீர்ப்பாக இருந்தது என்பது போல அவர்களுடைய அந்த சாராம்ச பேச்சு என்பது, வாதங்கள் என்பது இருந்தது. எனவே அதனை அப்படியே செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதையும் நீதிபதி முன்னால் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் CISF வீரர்கள் அனுப்பப்பட்டது ஏன், எதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்ற கேள்வியும் நீதிபதி எழுப்பியிருந்தார். அதற்கு மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தொடர்ந்து இந்த விஷயத்திலே தமிழக அரசு எங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை, அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசினுடைய காவல்துறையினர் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால்தான் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்பு படையினரை அனுப்பி மலை உச்சியில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார். எனவே வேறு வழி இல்லாமல் தான் அப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் தமிழக அரசு சார்பில் நேற்றைய தினம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திட்டமிட்டே சில பேர் கலவரத்தை உண்டாக்க வேண்டும், பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே வந்தார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. நேற்றைய தினம் பேரிகார்டுகள் தள்ளி உடைக்கப்பட்டது. காவல்துறையினர் சில பேர் காயம் பட்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்த காரணத்தினால்தான் வேறு வழி தெரியாமல்
நாங்கள் 144 தடை உத்தரவை பிறப்பித்தோம் என்றும் தெரிவித்தார்கள். அதே போல தர்கா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத நடைமுறையை இந்து அமைப்பினர் கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள், ஏன் புதிய நடைமுறையை கொண்டு வருகிறார்கள், இது சம்பந்தமாக ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்திருக்கின்றது. எனவே 100 ஆண்டுகளில் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடாது. எப்போதும் போல கடந்த ஆண்டுகளில் ஏற்றப்படுவது போல உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு அருகிலேதான் இந்த தீபம் ஏற்றப்பட வேண்டும். மீறி மலை உச்சிக்கு அருகில் அங்க இருக்கக்கூடிய அந்த தீபக்கல் என்று கூட அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வெறும் எல்லைக்கல். அந்த இடத்தில் மீண்டும் தீபத்தை ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்தால் அது மத நல்லிணக்கத்திற்கு ஊராக விளையும் என்றும் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில தான் நீதிபதி குறிப்பிட்டார், வருடத்தில் ஒரு நாள் அந்த இடத்தில் தீபம் ஏற்றுவதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட போகிறது? தங்களுடைய அந்த சாங்கியம் சம்பிரதாயம் அவர்களால் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் அது பிறகு எப்படி மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும், மனக்கசப்பை தானே ஏற்படுத்தும் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். தற்போது விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. விரைவில் இடைக்கால தீர்ப்பு வழங்க இருக்கிறார் நீதிபதி. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தொடர்ந்து இன்றைக்கு தமிழக அரசு செய்திருந்த மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை துவங்கி நடைபெற்றது. காலை 10:30 மணியிலிருந்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்ற நிலையில் தமிழக அரசு தரப்பு, தர்கா தரப்பு, அதே போல மூல மனுதாரர் தரப்பிலிருந்து வாதங்கள், பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டது. நீதிபதிகளும் தங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளாக எழுப்பியிருந்தார்கள். கோர்ட்ல என்ன நடந்தது, என்னென்ன வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்றத தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.